சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான வக்ர குரு பயிற்சி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல முதலாவது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான மேஷ ராசிக்கு இந்த அக்டோபர் மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்குமா, அப்படி இல்லைன்னா எப்பவும் போல வெறுமனே ஆபத்துகளையும் ஏமாற்றங்களையும் மட்டும்தான் கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மேஷராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. வீடியோவை நீங்க முழுமையா பார்க்காம ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு ஜோசியக்காரனும் ஒவ்வொன்னும் சொல்றான், நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஒரு நாளும் நல்லதே நடக்காது, எத்தனை கிரகங்கள் பயிற்சி ஆனாலும் சரி நம்ம வாழ்க்கையில விடிவு காலமே வராது அப்படின்னு சொல்லி தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துகள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும், பெரிய அளவிலான பாதிப்புகள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால மேஷராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மேஷராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 அல்லது 4 மாதங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. எல்லா விஷயங்களையுமே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்பவே பெர்ஃபெக்டாவும் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு சில மேஷராசிக்காரங்க நம்ம எப்படியாவது எந்திரிச்சு மேல வந்துடணும் அப்படின்னு ஒரு சில முயற்சிகளையும் சமீப காலமா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதே சமயம் உங்களோட முயற்சிகளுக்கு சரியான வெற்றி அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் கிடைக்கல. ஒரு சில மேஷராசிக்காரங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன வாய்ப்புகள் அப்படிங்கிறது சமீப காலத்துல கிடைச்சிருக்கு. பெரும்பாலான மேஷராசிக்காரங்களுக்கு வாய்ப்புகளே கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். அதாவது படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்க கடந்த 3-4 மாதங்களா நிறைய எஃபர்ட்ஸை போட்டிருக்கீங்க, நிறைய முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஏத்த மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுல ஏதோ ஒரு தடை அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. கடைசி நேரத்துல ஏதாவது தடைகள் ஏற்பட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலைகள் கை நழுவி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கும் சமீப காலத்துல பெரிய அளவுல வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கல. ஒரு மாதிரியான மந்தமான நிலைமை தான் தொழில இருந்துகிட்டே இருக்கு. பெரிய அளவுல லாபங்களும் கிடைக்கல, பெரிய அளவுல முன்னேற்றங்களும் கிடைக்கல. தொழில் சம்பந்தமா நீங்க ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா 4 அடி பின்னாடி சறுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியோ அல்லது நீங்க சந்தோஷப்படுற மாதிரியோ நல்ல விதமான மாற்றங்கள் எதுவுமே தொழில்ல இப்ப வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். அதே போல குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்க இப்ப வரைக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரியான வரன்கள் அப்படிங்கிறது அமையவே இல்லை. ஒரு சில மேஷராசிக்காரங்க திருமணத்தை முடிச்சுட்டு குழந்தை பாக்கியத்துக்காக தொடர்ந்து காத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனாலும் உங்க காத்திருப்பு இப்ப வரைக்கும் நீண்டுகிட்டே தான் போகுது. குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்காம நிறைய தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த 4 மாதங்கள்ல மேஷராசிக்காரங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி கண்ணுக்கு தெரியாத தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்குது. நினைச்ச காரியத்தை நினைச்ச நேரத்துல முடிக்க முடியாம நிறைய தடுமாற்றங்களையும் கடந்த 4 மாதங்களா இவங்க தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டே வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த அக்டோபர் மாதத்தோட கிரக நிலைகள் மேஷராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த அக்டோபர் மாதத்தோட கிரக நிலைகளை பார்க்கும்போது உங்க ராசிக்கு 2வது வீடான தனஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷபராசில குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் மாதத்தோட தொடக்கத்துல 3வது வீடான மிதுனராசில உட்கார்ந்திருப்பார். அக்டோபர் 21ஆம் தேதிக்கு அப்புறமா மிதுனத்தை விட்டு விலகி அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். ராகு பகவான் உங்களோட விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீனராசியில உட்கார்ந்திருக்கார். கேது பகவான் சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னிராசியில உட்கார்ந்திருக்கார். சூரிய பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதத்தோட தொடக்கத்துல கேது பகவானோட இணைஞ்சி கன்னிராசியில உட்கார்ந்திருப்பார். அக்டோபர் 17ஆம் தேதிக்கு அப்புறமா கன்னிராசியில இருந்து விலகி துலா ராசிக்கு சூரிய பகவான் ஷிஃப்ட் ஆயிடுவார். புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதத்தோட தொடக்கத்துல சூரியன் மற்றும் கேது பகவானோட இணைஞ்சி உங்க ராசிக்கு 6வது வீடான கன்னிராசியில உட்கார்ந்திருப்பார். அக்டோபர் 11ஆம் தேதியே கன்னிராசியை விட்டு விலகி அவர் துலா ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அதே போல சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு 7வது வீடான துலா ராசியில உட்கார்ந்திருப்பார். அக்டோபர் 13ஆம் தேதி துலா ராசியில இருந்து பயிற்சியாகி விருச்சிக ராசிக்கு ஷிஃப்ட் ஆயிடுவார். இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது மேஷராசிக்காரங்களுக்கு 2ல குரு இருக்கார். அதுவும் மாதத்தோட பிற்பகுதியில வக்ர நிலை அடைஞ்ச வக்ர குருவா உட்கார்ந்திருக்கார். இந்த அமைப்பு தொழில் ரீதியா நல்ல விதமான முன்னேற்றங்களை கட்டாயமா கொடுக்கும். தொழில ஏதாவது மந்த நிலைமைகள் இருந்துட்டு வருது அப்படின்னா அந்த மாதிரியான மந்த நிலைமைகளை முழுமையா விளக்கும். ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத திடீர் ஜாக்பாட் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கிடைக்கும். நீங்களே எதிர்பார்க்காத ஒரு சில அதிரடியான மாற்றங்களும் உங்களோட தொழில கட்டாயமா இந்த காலகட்டத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா குரு பகவான் 2ல இருக்காரு அப்படின்னாலே உங்களோட குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிறது ஜோதிட விதி.
அந்த விதியை பயன்படுத்தி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா இந்த அக்டோபர் மாதத்திலையும் உங்களோட குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே தாம்பத்திய உறவு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான முறையில இருக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் ஊடலும் கூடலும் தானே குடும்ப வாழ்க்கைக்கு அழகு அப்படின்னு சொல்ற மாதிரி குடும்ப வாழ்க்கையில சிறப்பான மன மகிழ்ச்சியை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமா இந்த அக்டோபர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பக்கம் சனி வக்ரம், இன்னொரு பக்கம் மாதத்தோட பிற்பகுதியில குருவும் வக்ரம் ஆயிடுவார். இந்த அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது வேலை பளு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு 2 மடங்கு அதிகரிக்கும். என்னடா இது ரெஸ்டே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, ஓய்வே நமக்கு கிடைக்கல, உழைச்சு நம்ம ஓடா தேஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்க வருத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த அக்டோபர் மாதம் இருக்கும். ஒரு சில மேஷராசிக்காரங்களுக்கு நீங்க ஓய்வே இல்லாம தொடர்ந்து வேலைகள்ல பிஸியா இருப்பீங்க அப்படிங்கறதால உங்களோட உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுறதுக்கும் இந்த அக்டோபர் மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததா படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அக்டோபர் மாதம் கண்டிப்பா உங்களுக்கான மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்களே எதிர்பார்க்காத ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும். சனியும் குருவும் வக்ரகதியில சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தோட பிற்பகுதியில வேலை வாய்ப்பு சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகள்லயும் நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கட்டாயமா கிடைக்கும். இதனால புதுசா வேலைக்காக முயற்சி பண்றவங்களா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா இருக்கிற வேலையை இழந்துட்டு அதுக்கப்புறமா வேற வேலைகளுக்காக முயற்சி பண்றவங்களா இருந்தாலும் சரி, இந்த அக்டோபர் மாசத்துல கொஞ்சம் அதிகமான எஃபர்ட் போட்டு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏத்த மாதிரியான வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சில மேஷராசிக்காரங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு கூட இந்த அக்டோபர் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால மேஷராசி அன்பர்கள் கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க. இந்த வேலை நமக்கு செட் ஆகுமா, நம்மளோட தகுதிக்கு இந்த வேலையெல்லாம் நம்ம பார்க்கணுமா, இதுல வரக்கூடிய வருமானம் நமக்கு போதுமானதா இருக்குமா, இந்த மாதிரியான குழப்பங்களை எல்லாம் கைவிட்டுட்டு கிடைக்கிற வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க. கிடைக்கிற வாய்ப்புகளை நீங்க தொடர்ந்து தவற விட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வாய்ப்புகள் உங்களுக்கு அவ்வளவு சுலபத்துல கிடைக்காது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்ததா திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட திருமண வாழ்க்கைக்கு பெரிய அளவுல தடைகளையோ அல்லது தாமதங்களையோ ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த அக்டோபர் மாசத்துல இல்ல. அதனால உங்களோட திருமணம் சம்பந்தமா நீங்க எந்த ஒரு முயற்சியை எடுக்கிறதா இருந்தாலும் சரி இந்த அக்டோபர் மாதத்துல தாராளமா எடுக்கலாம். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்குறதா இருந்தாலும் சரி, திருமண தேதிகளை முடிவு செய்யறதா இருந்தாலும் சரி, இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கும். சரியான வரன்கள் எதுவுமே எனக்கு அமையல, ரொம்ப காலமா திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட ரொம்ப அற்புதமான யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த அக்டோபர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா படிக்கிற மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அக்டோபர் மாதத்தோட முதல் 15 நாட்களை விட மாதத்தோட பிற்பகுதி ரொம்பவே சூப்பரான ஒரு காலகட்டமா இருக்கும். போட்டி தேர்வுகளுக்காகவோ அல்லது அரசாங்க தேர்வுகளுக்காகவோ படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கிடைக்கும். படிப்புல இருந்துட்டு வந்த மந்த தன்மை அப்படிங்கிறது முழுமையா விலகி படிப்பு மேல ஒரு ஆர்வமும் ஒரு ஈடுபாடும் கண்டிப்பா அதிகரிக்கும். அடுத்ததா மேஷராசி பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அக்டோபர் மாதம் முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரியோ அல்லது உங்களுக்கு வேதனைகளை கொடுக்கிற மாதிரியோ எந்த ஒரு சம்பவங்களும் உங்களை சுத்தி நடக்கவே நடக்காது. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பத்தி நினைச்சு நீங்க ரொம்ப கவலைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அந்த மாதிரியான கவலைகள் கூட இந்த அக்டோபர் மாசத்துல கண்டிப்பா முழுமையா உங்களை விட்டு விலகி போயிடும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மேஷராசி பெண்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் முழுக்க மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலையும் சந்தோஷமும் மன நிம்மதியும் கட்டாயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.